வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ஒரு அப்டேட், எவிக்ஷன் அப்டேட், மிட் வீக் எவிக்ஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ தான் இந்த டைமில் வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டோம். ஒரு வேளை எபிசோட் லேட் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு பண்ணுறது தான். ஆல்ரெடி எபிசோட் ரிவ்யூ போட்டேன் நான். சும்மா ரிவ்யூ முடிச்சுட்டு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாக்லின் எவிக் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். பார்த்ததும் பயங்கர ஷாக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி எவிக்ஷனில் ஃபீல் பண்ண வச்சது இந்த சீசனை பொறுத்தவரை சாச்சனா எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியும். பட் அந்த எவிக்ஷன் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணோம். அடுத்து மஞ்சரி, ஸோ அவங்களும் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. அதை விட அந்த எவிக்ஷன் நடக்கிற டைமில் வந்து அப்செட் ஆகணும், ஃபீல் பண்ணும். அடுத்து தீபக் எவிக்ட் ஆகும்போது இது எல்லாமே நியூஸ் முன்னாடி தெரியும். ஆனாலும் பெருசாலாம் அப்செட் ஆனதில்லை. க்ரௌடை புல் பண்ணாமல் விட்டாங்க, இல்லை பிளேயில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனங்கள் தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜாக்லின் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கேட்டதும் பார்த்தீங்கன்னா நியூஸே அப்செட் ஆக்குது. ஏன்னா முத்துகுமரன் தான் டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரே ஆள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் தான் டைட்டில். அவர் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவர் அளவுக்கு இல்லைனாலும் உழைப்பு போட்ட அடிப்படையில் பார்க்கும்போது எஃபர்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் நெகட்டிவாக இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்னைக்கு பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இந்த ஓட்டிங் காலையில் போடும்போது 50-50 தான் அவங்க பிளே எனக்கு பிடிக்கும். 50% கரெக்டாக இருக்கிறாங்க, 50 தப்பாக இருக்குது. முத்து கூட சொல்லியிருந்தார்ல, இவங்களை ஒரு சந்தேக கேஸ்லேயே வச்சிருக்கிறேன் நான் அப்படின்னு. எல்லாம் அந்த பிளேவால் தான். ஆனால் ஆரம்பத்தில் ஃபுல் நெகட்டிவாக இருந்து அப்படியே மாற்றி 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 அந்த 50% கூட சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 70% வெரி ஃபுல் பாசிட்டிவாக வந்துட்டாங்க. இப்போ முத்து கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணோன்னா அது ஜாக்லினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இது வந்து ஆசை விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த ஆசை விருப்பம்லாம் ப்ளே தான், அவங்க பண்ண ப்ளே தான். இருக்கிற கண்டஸ்டண்ட்டில் நிச்சயமாக விஷால் கிடையாது, ரயான் கிடையவே கிடையாது, சௌந்தர்யா கூடவே கூடாது, பவித்ரா அவங்களும் கிடையாது. ஸோ ரயான் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஜாக்லின் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதை தான் அவங்களும் விரும்பினாங்க. கொஞ்ச நாள் முன்னாடியே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல முத்துக்கிட்ட. நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன் முத்து, அது சரியான்னு தெரில, இல்லை உனக்கு எதிராக போகுமான்னு தெரில, உனக்கு புரியுதா அது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருப்பார், இத்தனை நாளாக பார்க்குறேன்ல ஜாக்லின், நீ 2-3 நாளுக்கு முன்னாடியே இந்த கேமை ஆரம்பிச்சிட்ட, லெட்ஸ் மீட் ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்கள் காம்படிட்டர்னு சொல்கிற, இது கூட பண்ணலன்னா எப்படி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், ட்ரை பண்ணு, ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் முத்துக்குமரனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அவர் பேசியிருப்பார். விக்ரம் வேதா ஸ்டைலில் எடிட்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நிச்சயமாக ஜாக்லின் வந்துடுவாங்க. ஏன்னா 3வது இடத்துல இருந்தாங்க ஓட்டிங்கில் ஆரம்பத்துலேருந்துன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அப்படியே 2வது இடத்துக்கு வந்துட்டுதாகவும் ஒரு தகவல் வந்துருந்து மத்தியானம் பார்க்கும்போது. ஸோ ஹாப்பி ஆச்சு, வந்துடுவாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு நியூஸ் பார்த்ததும் செம்ம அப்செட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல் நெகட்டிவாக இருந்தவங்க டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றினாங்க. 15 வாரம் நாமினேஷனில் இருந்தவங்க ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டு வேறு இருக்குது. அது மற்றவங்க பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதை லெஃப்டில் முத்து சொன்ன மாதிரி லெஃப்டில் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த நெகட்டிவிட்டி, தன்னை நோக்கி வர்ற எதிர்மறை விமர்சனங்கள்லாம் நெகட்டிவாக அதாவது லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க. அப்படி சிறப்பாக விளையாடின ஒரு கண்டஸ்டன்ட் இந்த நியூஸ் கேட்கும்போதே முதல் முறையாக அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை பார்க்கும்போது தான் தோணுது. இது மிட் வீக் எவிக்ஷன் கிடையாது, இது வந்து படம் எடுக்க போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நேற்று ஆர்ஜே ஆனந்திக்கிட்ட அவங்க புலம்பிட்டு இருந்தாங்கல்ல, லிட்டரலாக அழுதுட்டு இருந்தாங்க. என்னை ஓட்டு போட்டு இத்தனை வாரமாக மக்கள் காப்பாற்றிருக்கிறாங்க, கடைசி டாஸ்க்கு நான் அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆர்ஜே ஆனந்தியும் கரெக்டாக சொன்னாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ ஜாக்லின் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு நீ ஏதாவது திரும்ப பண்ணுவ அப்படின்லாம் அவங்க ஓட்டு போடல, நீ அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவும் இவங்க கன்வின்ஸ் ஆகலையோ அப்படின்னு தோணுது. இப்போ வரையும் தெரில அது மிட் வீக் எவிக்ஷனா இல்லைன்னா பணம் எடுக்க போயிட்டு குறித்த நேரத்தில் திரும்பி வரலையா, எதுன்னு தெரில. ஆனால் எவிக்ட் அப்படின்றது மட்டும் உறுதியான தகவல்களாக வெளியே வருது. ஸோ இப்போதைக்கு, ஏன்னா இப்போ தான் எபிசோட் பேசி முடிச்சுட்டு போனோம், சாப்பிட கூட இல்லை இன்னும். கேட்டதுமே செம அப்செட். இந்த ஃபீலிங்கை வந்து பதிவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்.
ஏன்னா அப்படி ஒரு பிளேயர் இந்த மாதிரியான ஒரு டைமில் போகிறது வந்து ஏற்றுக்கவே முடியல. அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி சொல்லிட்டு இந்த சீசனில் சொல்லணும்னா இந்த எவிக்ஷனை தான் நான் சொல்வேன். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அடுத்து இன்னொரு பிளேயரை வந்து ஸ்டேஜில் ரன்னர் பொசிஷனில் அதுவும் முத்து மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் இருக்கும்போது பக்கத்தில் நிற்க தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு யாரையும் பார்க்கல. பட் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிறது, ஐ மீன் நம்ம நினைக்கிறதுங்கிறது ப்ளே பார்த்து தான் நினைக்கிறோம். அது நினைக்கிறது எப்பவுமே நடக்காதுல்ல, நடக்கணும்னு அவசியமும் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கடைசி டைமில் இப்படி ஒன்று மிட் வீக் எவிக்ஷனில் மக்கள் ஓட்டு இல்லாததுனால தூக்கி இருந்தாங்கன்னா அது வேறு. பட் நான் இந்த மக்களுக்காக ஏதாவது நான் செய்யணும், நான் விளையாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்தாங்கன்னா பண்ணியிருக்க வேணாம். அது சொல்லுவோம்ல, இந்த கோவா கேங்குன்னு ஒன்று உருவாக்கி அந்த 30% நெகட்டிவ் கூட அந்த கேங்கால் வந்தது தான். ஒன்று அந்த கேங்கை உருவாக்கிட்டு அவங்க முதுகில் குத்துனாலும் திரும்ப திரும்ப பாசம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு போணுது. இன்னொன்று அது கேமையும் அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யார் அழுதாலும் நான் போய் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் போவாங்கல்ல, அது இரிட்டேட்டாக இருக்கும். அப்படி எல்லாருக்காக போய் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தோணும். அது கொஞ்சம் ஃபேக்காக இருந்தது. ஸோ அந்த 2 விஷயம் பண்ணாமல் இருந்திருந்தா ஜாக்லின் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கூட டஃப் கொடுத்துருக்கலாம் முத்துக்குமரனுக்கு. ஆனால் அங்கேயே அவங்க இறங்கிட்டாங்க. இருந்தாலும் நெகட்டிவ் ஃபுல்லாக இருந்ததை ஃபுல்லாக பாசிட்டிவாக இவ்வளோ தூரம் மாற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வெளியே போகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல தான். அது மிட் வீக் மக்களையும் அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பணப்பெட்டி விஷயத்தில் போய் மாட்டி இருந்தாங்கன்னா, அந்த ட்ராப்பில் சிக்கியிருந்தாங்கன்னா என்னத்தை சொல்கிறது. இதுதான் ஜாக்லின் பண்ணுற தப்பு. அந்த 30% நெகட்டிவாக இருந்ததுன்னு சொன்னோம்ல அவங்களுக்குள்ள அவங்க பிளேயில், அது இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஷாக்காக போகிறாங்க. முத்துக்குமரன் பெருசாகவே உடைய போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். காலையில் தெரிஞ்சிடும் இது மிட் வீக் எவிக்ஷனா இல்லைனா வந்து பணப்பெட்டி அடிக்க போயிட்டு மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.